ஹாய், திஸ் இஸ் சந்திரமோகன் ஃப்ரம் விஜிஎம் யூஸ். இன்றைக்கி நல்ல டாபிக் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் ஃபோன் அட் 1%. நம்ம நார்மலாக ஃபோனில் பர்சன்டேஜ் கம்மியாகும் போது தான் நமக்கு பேனிக் ஆகும் இல்லைங்களா? ஸோ இப்போ இம்பார்ட்டண்ட்டாக நம்ம வெளியே எங்கேயா போயிருப்போம், காலையிலேருந்து ஏதாவது ஃபோன் யூஸ் பண்ணதுனால 1% கிட்ட வரும்போது தான் சார்ஜிங் போடுறதுக்கு நமக்கு டைம் இருக்குது. இது இருந்ததுன்னா பரவாயில்ல. பட் அது இல்லாத போது நமக்கு வந்து பேனிக் ஆகும் பாருங்கள். ஐயோ, ஆஃப் ஆகிட போது, நம்ம யாருக்காவது ஏதாவது கால் வந்துச்சுன்னா எப்படி இதாகுதுன்னு அந்த ஒரு டென்ஷன் இருக்கும் பாருங்கள், போடுறதுக்கு சீக்கிரமாக இதாகும் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி தான் வந்து லைஃப்பும். ஸோ பேனிக் ஆகக்கூடாது. பேட்ரி எப்படி நம்ம சார்ஜ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய ஹெல்த்தும் வந்து நம்ம வந்து சார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ ஏஜ் ஆக ஆக நம்ம வந்து அதுக்கான செக்கப் வந்து இது பண்ணிக்கணும். ஸோ இதோட இது வந்து அதுதான் டாப்பிக்கோட மூலதனமே வந்து அதுதான். எப்படி நம்ம வந்து ஃபோன் லாஸ்ட் மினிட்டில் நம்ம போயிட்டு பார்த்துட்டு மயக்க அடித்து விழுந்ததுக்கப்புறமா போயிட்டு ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நம்ம வந்து ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர்ன்ற மாதிரி நமக்கு தெரியும் நம்ம லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், என்ன மாதிரி வரும், நமக்கு டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான பெட்டராக வந்துட்டு நம்ம ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறது பெட்டர். அண்ட் அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் இருக்குது, அதனால் நான் தனியாக வெளியே போடலைன்றது எப்போவும் அது ஒரு மைண்டில் வைக்காதீங்க. கம்பெனியில் உங்களுக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதுனாலும் என்ன தான் பெனிஃபிட்ஸ் இருந்தாலுமே கூட நீங்கள் இன்னொரு பேரலாக இன்னொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து போடுறது ரொம்ப ரொம்ப பெட்டர். அண்ட் அது என்றைக்குமே அது வந்து கை கொடுக்கும். ஸோ என்ன நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம அது வந்து பர் இயருக்கு வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணுறோம். பட் ஆனால் அது எமர்ஜென்சி டைமில் அதுதான் வந்து நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் அது எப்போவுமே வந்து கன்சிடர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் வேர்டு. இன்றைக்கி இங்கிலீஷ் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா நாய்ஸ் அப்படின்னா தமிழில் சத்தம். இங்கே இன்னொரு வேர்ட், அதாவது மீனிங் வந்து இங்கிலீஷ்லேயே பார்த்திங்கன்னா டூ மச் அன்வான்ட் சவுண்ட். ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் இருக்கும்போது அதிகமாக சவுண்டு வச்சு கேட்போம். நைட்டில் மோஸ்ட்லி நைட்டில் தான் இரிட்டேட்டிங்காக ஆகும் நிறைய பேருக்கு. ஏன்னா அப்போ தான் வந்து தூங்குவாங்க. நம்ம கத்தி பேசினாலே பக்கத்து வீட்டிலலாம் இப்போல்லாம் வந்து கேட்குது. ஸோ அதுவே வந்து ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு இது தான். ஸோ நமக்கு வந்து இப்போ ஏதாவது பாட்டு கேட்கணும் இல்லை இதுவாக கேட்கணுன்னா நம்ம அதுக்கு இயர்ஃபோன் வச்சுட்டு கேட்கலாம். நைட்டில் அந்த சவுண்டை வந்துட்டு நீங்கள் இன்னொருத்தருக்கு இரிட்டேஷன் இல்லாமல், இன்னொருத்தருக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணுறது. அதே மாதிரி பேசுகிறதுலையுமே சரி, ரொம்ப லவுடாக அவங்களுடைய வாய்ஸ் வந்துட்டு கட்ட